ரெட்மி கியர். இது என்ன சைட் பார்த்தீங்கன்னா சேலம் உள்ள சின்ன திருப்பதி கோயில் நியர்பை உள்ள சைட்டுங்க. இங்க வந்து 3BH இண்டிவிஜுவல் வீலா. இதுல வந்து ஃப்ரண்ட் ஃபுல் ஓவர் மெயின்டைன் பண்ணிருக்கோம். இங்க மெயின் என்ன ஹைலைட்னா அந்த வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 20/60. ஓகேங்களா? 20 ஃப்ரண்டேஜ் வந்து 20, நீளம் வந்து 60 இருக்கும். ஓகேங்களா? அந்த 20ல வந்து 3 அடி கேப் விட்டு 16 அடியில பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 16 அடியில பண்ணும்போது சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட். இப்போ ஒவ்வொரு பெட்ரூமுமே 11 ஃபீட் நைட் விடும்போது அந்த ஹாலு, பெட்ரூம் ஆகணும், கிச்சன் ஆகணும், எல்லாமே வந்து பெருசா தெரியும். வீடும் பாருங்க அப்படின்னா வீடியோ பாருங்க. நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா இங்க டிவி பண்ணிருக்கோம். நம்ம வந்து ஸ்டேர்கேஸ் கீழே பண்ணிருக்கோம். பொதுவாக ஸ்டேர்கேஸ்ல க்ளோஸ் பண்ணுவோம். நியர்பை டைனிங் ஏரியா இருக்கும் இல்லைங்களா? அது காஃபி செட்டப் பண்ணுவோம். பார்த்தா இங்க ஹாலில் வரதுனால இங்க வந்து டிவி வித் அட்டாச் பண்ணிட்டு பாருங்க. அங்க யூபிஎஸ் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே ஹைட் 10 ஃபீட் 10 ஃபீட் இன்டூ 16. ஓகேங்களா? ஃபுல்லாகவே டிவி யூபிஎஸ். டிவி வெளியே ப்ரொஜெக்ட் ஆச்சுன்னா இன்னும் சின்னதாக நம்ம. ஸோ அதனால டிவி கொஞ்சம் இன்பில்டா உள்ள தள்ளுற மாதிரி வச்சு பண்ணிருக்கோம். கிளாஸ் டோர்ஸ், அப்புறம் அதுல ட்ராஸ் உள்ள ஸ்டோரேஜ் பண்றதுக்கு. எதுவுமே டிஸ்டன்ஸ் இல்லாம ஒன்று டிவி வைப்போம், பின்னாடி யூஸ் பண்ண முடியாது. இல்லை ஸ்டாக்கேஜ் க்ளோஸ் பண்ணுவோம், அது வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தா க்ளீன் ப்ரப்போஸ் நம்ம உள்ளுக்குள்ளேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வெளியும் டிவி வைக்கும்போது ரொம்ப ஹார்டா தெரியாது, பார்க்கவே நல்லா இருக்கும். இந்த கரெக்டா தீம் கலர் சூஸ் பண்ணிட்டோம்னா அது எல்லாரும் என்ஜாய். இது வந்து டீ கலர். இந்த டீ கலர் பார்த்தீங்கன்னா இந்த கிரெயின்ஸ் தான் ஹைலைட்டா தெரியுது. இந்த கிரெயின்ஸ் ஹைலைட்டா கொடுத்து ஒரு டீ கலர் கொடுத்துருக்கோம் பாருங்க. இது பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. முட்டு மாதிரியே இருக்கு. நம்ம வந்து இந்த போட்டோ பாருங்க முட்டு மாதிரி தான் இருக்கும். டச் பண்ணி ஃபீல் பண்ணா மட்டும்தான் அது வந்து யூபிஎஸ் தெரியும் பாருங்க. இந்த டிவிக்கு ஏற்ற மாதிரி ட்ராஸ் கொடுத்துருக்கோம், ஒரு கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம், அங்கே டபுள் டோராக கொடுத்துருக்கோம். இந்த கிளாஸ் டோர் எதுக்குன்னா ஸ்லைடிங் கொடுத்தோம்னா டஸ்ட் ஃபார்ம் ஆகும். அதனால உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ண கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா டஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம அந்த கிளாஸ் வந்து ஜம்ப் ஆகும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ப்ராப்ளம் இஷ்யூ வரும். அதனால கிளாஸ் டோர் பொறுத்து ப்ராப்ளம் இருக்காது. இந்த ஒயர்ஸ் எல்லாமே இன்னொன்று எங்கள் ஓன் பிராண்டுங்க ரெக்யூ ப்ரொஃபைல் சொல்லி எங்கள் ஓன் பிராண்டில் தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ வரையுமே ரெக்யூ ப்ரொஃபைல் யூபிஎஸ்சி. ஓகேங்களா? அதில் மட்டும் தான் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம்.